ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ருசியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி 300 கிராம், மட்டன் 250 கிராம், வெங்காயம் 1, பொடிசா கட் பண்ண தக்காளி 1, மிளகாய் 3, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், தயிர் தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கல்பாசி, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, பட்டை, உலர் திராட்சை, முந்திரி, கிராம்பு. இந்த பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்தாதான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். சீரகத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், புதினா 1/2 கப், மல்லி 1/2 கப், பெருஞ்சீரகம் சிறிதளவு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், எண்ணெய் தேவைக்கேற்ப, நெய் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. பாஸ்மதி அரிசி 300 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு எடுத்துக்கோங்க. 250 கிராம் மட்டன், இதை வேக வச்சு தண்ணியோட ஒரு பவுலில் வச்சுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது நல்லா பொன்னிறமாக வரட்டும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு பிரியாணிக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி, கிசுமிசு, முந்திரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது கூட பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். சீரகத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். அடுப்பை சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். அரிசியும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 300 கிராம் அரிசிக்கு 500 கிராம் தண்ணி எடுத்துக்குவோம். நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த குக்கரில் சேர்த்துக்குவோம். இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். வேக வச்ச கறியோட அந்த தண்ணியையும் சேர்த்துக்குவோம். அதோட 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்துக்குவோம். கடைசியாக மல்லி 1 கப், புதினா 1 கப். பிரியாணிக்கு இது இல்லாமல் நம்ம பிரியாணியே செய்ய முடியாது. இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, கொஞ்சம் பின்னாப்லேயும் வந்துருச்சு. இப்போ நாம் மூடி வச்சிடலாம். 1 விசில் வச்சா போதும். பாஸ்மதி அரிசினால் 1 விசில் போதும். 1 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.